கல்லூரியில் அரசியல் பேசக்கூடாது என்றால் கழிவறையில் பேசலாமா? எங்கு பேசலாம்? கசாப்பு கடையில் பேசலாமா? எங்கு பேசலாம்? கற்றவர்கள் எல்லாம் அரசியல் வேண்டாம் என்று விலகிவிட்டால் நாடு நாசமாகாமல் வேற என்ன ஆகும்? கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இதான் உலக நியதி. அரசியல் வேண்டாம் என்று பேசுவன் ஆட்டி முட்டாள். அவனை போல ஒரு பைத்தியக்காரன் உலகத்தில் கிடையாது. அண்ணல் காந்தியடிகள் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது என்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ எவனை அறிவிருக்காயோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறான். அரசியல் வேண்டாம் என்பது என் அன்பு தம்பி தங்கைகளே, வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பான பைத்தியக்காரத்தனம். என் தம்பி ஹுமாயூன் குறிப்பிட்டானே, நான் சொன்னதுதான். அரசியல் என்பது அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்வியல், ஒரு பண்பாடு. அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. இதை கற்றுக்கொள்ளாது நீ வாழவே முடியாது. உலகை இரண்டு இயல்கள் தான் இயக்குகின்றன அன்பு பிள்ளைகளே. ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். உலகையே இயக்குகிற அறிவியலையும் இயக்குவது அரசியல். நரேந்திர மோடிக்கு தெரியாமல் சிறிகரிகோட்டாவில் விண்கலம் பறக்க. அர்ச்சகருக்கு பிரச்சனை, அமைச்சரிடத்தில் மனு. அனுதினமும் மணியாட்டி மந்திரம் சொல்றதுக்கு பிரச்சனைனால அமைச்சருக்கு தான் மனு கொடுக்கணும். காரணம் அரசியல். உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். இதெல்லாம் நீ என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், எந்த ஊர்ல இருந்து அந்த வேலையை பார்க்கணும், எந்த நேரத்துக்கு உனக்கு பணியிட மாற்றம், எந்த நேரத்தில் பணி நீக்கம், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. நீ படிக்கிற பாடம், குடிக்கிற தேநீர், பிதுக்கிற பர்பஸை, சாப்பிடுற சாப்பாடு, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு ராஜா. அதை நீ தீர்மானிக்காம வேற யார் தீர்மானிப்பா? யார் தீர்மானிப்பது? வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாது என்கிறான் மாசேத்து. அதை காற்று நிரப்பிவிடும் என்கிறார். கற்றவர்கள் நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். அவ்வளவுதான். படித்தவன் அரசியலுக்கு வாங்கினதுக்கு சும்மா கூப்பிடு பொழுதுபோக்கா? படித்தவர்கள் கற்றறிந்த சான்றோர்களை இருந்து பயில்கிற நூலகம் எவ்வளவு அமைதியாக இருக்குமோ, கற்றறிந்த சான்ற பெருமக்கள் அரசு அதிகாரத்திற்கு வரும்போது நாடும் மக்களும் அவ்வளவு அமைதியாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான் படித்தவர்கள் அரசியல் செய்ய வாருங்கள் என்கிறோம். அரசியல்வாதின்னு தனியா ஒருத்தர் இருக்கிறதாவே நினைச்சுக்கிறது. கமலஹாசனையா கழுத்து போடுறாரு, கமலஹாசன் கீழே பொலிட்டீஷியன் பார்த்து சிரிக்கிறது. அரசியல்வாதின்னு தனியா ஒருத்தன் இல்லை, தனியா ஒருத்தனும் கிடையாது. 4 பேர் நின்று பேசி போய் தள்ளுங்க, நான் வெளிவிடுங்கன்னா அது அரசியல். அது அரசியல். பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட போயிட்டு அரசியல்னா என்னன்னு கேட்கிறார் ஒரு பத்திரிகையாளர். எல்லாம் கேட்டீங்க. இந்த தண்ணியிலேன்னு குடத்தை வச்சுட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன், இதான் அரசியல். அதை கற்றுக்கொள். அதை பேசாம அது சுத்த பைத்தியக்காரத்தனா. கல்லூரியில் அரசியல் பேசாம இவர் எங்கே பேச போற? நீ இங்கே கத்துக்காம எங்கே கத்துக்க போற? பேசு. பேசக்கூடாதுன்னா எதிர்த்து பேசு. அதான் அரசியல். முடிதிருத்தகத்துக்கு போ, தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்க. தேநீர் கடைக்கு போ, தயவு செய்து இங்கே அரசியல் பேசாது. என்னைக்கு தயவு செய்து இங்கே அரசியல் பேசுங்கன்னு எழுதி வைக்கிறானோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். கற்றுக்க. ஆள போறான் தமிழ, உலகையே ஆள போறான் தமிழ. புதுசா ஆளல ராஜா, ஏற்கனவே ஆண்டவன் தான். உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றான். கடல் வள கடந்து படைவள நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தின் 3வது பெரும் வல்லரசை நிறுவி ஆண்ட பெருமக்கள் தமிழினத்தின் முன்னோர்கள். அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழன். அன்பு தம்பி தங்கைகளே, இன்னைக்குத்தான் உலோகங்களான கப்பல்,
அன்னைக்கு மரப்பலகைகளான நாவாய், மரப்பலகைகளான கப்பல். 60,000 யானைகளை ஏற்றிருக்கிறார். 60,000 யானைகள், பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், அவ்வளவு பேருக்கும் உணவு, யானைக்கு உணவு, போர் போர் கருவிகள், வாழ்வில் எல்லாம் ஏற்றிருக்கிறார். ஏத்தி கொண்டு போய் சண்டை. சண்டை எப்படி போட்டான்? சண்டையே போடல. அப்புறம் எப்படி வென்றான்? 60,000 யானைகளையும் நம்ம பாட்டை வரிசையா நிறுத்திட்டான். நமக்கு குதிரைப்படை கிடையாது, யானைப்படை தான். புறம் குதிரைப்படை, யானைக்கு முன்னாடி திணீண்டு குள்ளமா இருந்திருக்கு. இவன் வாளோடும் வேலோடும் ஏறி உட்கார்ந்து அப்படி யானை 60,000 யானையை தும்பிக்கையை தூக்கி ஆன்னு கும்பிட்டான். ஐயா, உன்னோட சண்டை போடல ராஜா, நீ என்ன நாட்டை எடுத்துட்டு ஆள விடுன்ட்டான். நம்மால் என்ன தெரியுமில்ல பண்ணா, நாட்டை விட்டு ஆள விட. சிச்சி இந்திர இந்திர இந்திரா பட, கொடியை உண்டு. என் எல்லைக்கு, என் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லை நாடு கப்பங்கட்டு, நீ ஆண்டுக்கு பட. இவன் பொழுதுபோக்கு போரிட்டு தெரிஞ்சிருக்காங்க. என் முன்னவர்கள் பெருந்தன்மையினாலும் பேரன்பினாலும் பிழை செய்தார்கள். கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி கொள்ள முடியல. எல்லாம் போச்சு. அவன் கொடியை ஏத்திட்டு வந்துட்டான், நம்மளை குடியேத்தல. வரலாற்று பிழை. சரபோஜி வந்தான், நாயக்க மன்னர்கள் வந்தார்கள், பிரமொழிவழி தேசிய மன்னர்கள் படையெடுத்து வந்தார்கள், கொடியேற்றினார்கள். அவர்கள் மக்களை கொடியும் ஏற்றினார்கள். இதான் நடந்தது. புதுசா நம்ம ஆளல, ஆண்டோம், இடையில கொஞ்சம் மாண்டோம், மறுபடி மீண்டோம்னு இப்ப எந்திரிக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னதுக்கே பல பேர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டை தமிழரே ஆளணுமா? யார் தமிழர்? யார் தமிழர்? ஏன்டா பைத்தியக்கார மாதிரி சட்டையை குளிச்சுக்காள்? தமிழனுக்கு தெரியும் யார் தமிழன்னு. தமிழன் யார் தமிழன் என்று கேட்கும்போது எவனுக்கு கோவம் வந்து ஓங்கி அறையிறானோ அவனெல்லாம் தமிழன். தமிழனை கண்டுபிடிக்க முடியலையா? கூட்டமா நிற்கிற இடத்துல ஒரு பறைய ஆவேசம் கொண்டு அடி. எவன் தன்னை மீறி ஆறானோ அவனெல்லாம் தமிழன். உலகத்தில் எங்கு கேட்க முடியும் நீ? யாரு தெலுங்கர், யாரு கன்னடர், யாரு மலையாளி, யாரு மராட்டியன், யாரு போச்சுபுரி, யாரு பீகாரியன், யாரு குஜராத்தி, கேரளா பாப்போம். தமிழர் நாட்டை தமிழரை ஆள்வது என்பது இனவெறி. ஆமா சரி, கேரளாவில் கேளு. உன் மொழிவழி தேசிய இனத்தில் ஒரு மலையாளியை தவிர மற்ற இனத்தவனை உன் மாநிலத்தை அனுமதிப்பாயா? மகாராஷ்டிராவில் கேளு, பீகாரில் கேளு, ஆந்திராவில் கேளு, கர்நாடகாவில் கேளு. ஏதாவது ஒரு மாநிலத்தில் 29 மாநிலம், 7 ஒன்றிய பிரதேசம், எவனாவது நல்லவன் ஆளட்டும், என் நிலம் என் இனம் தவிர எவனாவது ஒருவன் நல்லவன் ஆண்டா போதும் எவனாவது சொல்லிட்டா நான் இந்த தத்துவத்தை கைவிட்டுறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நல்லவன் ஆளட்டும், நல்லவன் ஆளட்டும். ஒரே கேள்விதான், ஆம்பளையா இருக்கிறவனெல்லாம் எனக்கு அப்பனா இருக்க தகுதி பெற்றவன் அல்ல. என்னை பெற்றவன் எவனோ அவன் தான் எனக்கு அப்பனா இருக்கணும். நல்லா விளைக்கணும். தகப்பன் என்பவன் என்னை பெற்றவன், தலைவன் என்பவன் என் ரத்தவன். இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. தமிழரை எப்படி கண்டுபிடிப்ப? தமிழர் நாட்டை தமிழரை ஆளணும். ஏற்பவன் என்னாலு, எதிர்ப்பவன் வேற ஆளு. இதுதான் தத்துவம். நீ சொல்லி பாரு. உலகம் முழுமைக்கு ஆண்ட ஒரு இனம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும் சொல்றான், இந்த ஆசிய தெற்காசிய பிராந்திய முழுமைக்கும் வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் என்று, மற்ற எல்லா இனத்தவரும் வந்து குடியேறியவர்கள் என்று சொல்கிறார்கள். அந்த ஆய்வுக்கு மறுப்பு உண்டா? இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். மறுப்பவர் எவராது உண்டா?
இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாட ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான். யார் மறுக்க போறது? இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சாரான் என்றால் ஊரா நாட்டில் நட்டானா? இமயத்தில் கல்லெடுத்து வந்து எங்கள் முப்பாத்தால் கண்ணகை பெருமாட்டிக்கு சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டினான் என்றால் ஊரா நாட்டிலிருந்து கல்லெடுத்து வந்தானா? வாய்ப்பு இருக்க? நடக்குமா? இமயவரை பதவி வாழ்ந்தவன் தமிழன். பிறகு எப்படி காலடியில் குறுகுனா? எப்படி குறுகுனா? தன்னின பகை, தாழ்வு மனப்பான்மை, உடன் பிறந்த ரத்த துரோகம், தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழி சிந்தனை, போர்க்குணமின்மை, இதனால வீழ்ந்தான். தமிழர் வரலாற்றை படி, எந்த எதிரியால் வீழ்த்தப்பட்டிருக்கான் உன் இனம் முன்னோர்? இல்ல, உடன் பிறந்த ரத்த துரோகிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கான். பண்டார வன்னியனா ஒரு காக்கை வன்னியன், முப்பாட்டன் தீரன் சின்னமலையா நல்லான் என்ற ஒரு சமயக்கார உன் தாத்தை, மருது வாண்டியரா இன்னொரு துரோகி, வேலு நாச்சியாரா உடன் பிறந்த ரத்த துரோகம், பூலித்தேவனா இன்னொரு ரத்த துரோகம், பிரபாகரன் என்ற பெருந்தலைவனா உடன் பிறந்த ரத்த துரோகம், முழுக்க இன துரோகங்களால் வீழ்ந்தது உன் இன வரலாறு. பிறகு தன்னின பகை. தன்னின பகைனா என்ன? அவர் இந்து, இவர் இஸ்லாம், இவர் கிறிஸ்தவர், இவர் தேவர், இவர் தேவேந்தர், இவர் நாடார், இவர் செட்டியார், இவர் கோனார், இவர் பிள்ளை, இவர் முதலியார், இவர் படையாச்சி, இவர் பறையர், எல்லாம் அங்கதான் பிரிஞ்சு போய் செத்து போறான். ஒன்றும் கிடையாது உனக்கு. பறையர் மேல அடி படையாச்சி கொலிக்காது, படையாச்சி அடி பறையர் கொலிக்காது, தேவர் அடி தேவேந்தர் கொலிக்காது, தேவேந்தர் அடி தேவர் கொலிக்காது, நாடார் அடி கோனார் கொலிக்காது, கோனார் அடி உடையார் கொலிக்காது, உடையார் அடி கவுண்டர் கொலிக்காது. இந்துவை நிறுத்து இஸ்லாமியர் போட மாட்டார், இஸ்லாமியர் நிறுத்து ஓட்டு இந்து போட மாட்டார், ரெண்டு பேரை நிறுத்து கிறிஸ்தவர் போட மாட்டார். எப்படா உனக்கு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? சொந்த நிலத்தில் நீ அடிமை, நீ அடிமை. இந்து எழுந்தார் கிறிஸ்தவர் அமுக்குவார், கிறிஸ்தவர் எழுந்தா இஸ்லாம் அமுக்குவார், இஸ்லாம் எழுந்தா இந்து அமுக்குவார். எவன் எழுவார்? எப்படி உயர்வ? அதான் அமெரிக்க பொருளாதார மேதவர்த்தன் சொல்றான், இந்தியா ஒருபோதும் வல்லரசாகாது. ஏன்? சாதிகளாக மதங்களாக அவள் பிரிந்து கிடக்கிற வரை ஒருபோதும் இந்தியா வல்லரசாது ஆகாது, 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 ஆகாது. இது சத்தியம். தன்னின பகை. இன்னைக்கு தான் ஒருத்தன் வர்றான், ஒரு தலைமுறை எந்திரிச்சு வரான், நான் இந்து இல்லை, இஸ்லாமியர் இல்லை, கிறிஸ்தவம் இல்லை, இது என் அடையாளம் இல்லை, நான் சார்ந்திருக்கிற மதம் இறை வழிபாட்டிற்காக ஏற்றிருக்கிற மார்க்கம் மதம், நான் தேவர் தேவேந்திர நாடார் என்பதெல்லாம் இது ஒரு சமூகம், சாதி சமூகம், இது என் அடையாளம் அல்ல. நான் அமெரிக்காவிலேயோ பிரிட்டன்லேயோ இறங்கினோன்னா ஹூ ஆர் யூ, ஐ எம் இந்து அப்படி சொல்ல முடியாது. போடா மண்டுன்னு எங்கேயா தள்ளி விட்டுருவான். அது வல்ல என் அடையாளம். நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவர், நான் தேவர், நான் நாடார், நான் கோடார்லாம் சொல்ல முடியாது ராஜா. நீ எந்த மொழியில் பதில் சொல்லுகிறாய் என்று பார்க்கத்தான் அவன் ஹூ ஆர் யூன்னு கேட்கிறான். நான் சீமான் என்றால் தமிழர், ஐ ஆம் சீமான் என்றால் என் பிறப்பை சந்தேகிப்பான். கண்ணங்கரேன்னு இருக்கான், ஆங்கிலம் வேற பேசுகிறான், என் பிறப்பை சந்தேகிப்பேன். உலகம் பூரா போய்ப்பார். ஐ ஆம் சீனன் கிடையாது ராஜா, ஐ ஆம் சைனீஸ். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். தன் தாய் மொழியில் தான் உலகத்தில் எல்லோரும் தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஏன்? உலகில் முதலில் தோன்றியது மொழி, சாதி மதம் அல்ல. உலகில் முதலில் தோன்றியது மொழி. என் உடன் பிறந்தவர்களே, உழைப்பில் இருந்து, மனிதனின் உழைப்பில் இருந்து முதலில் தோன்றியது மொழி. மிக 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 பின்னாடி வந்துதான் சாதி மதம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், ஆரியர்கள் பிராமணர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த நிலப்பரப்பில் வர்ணாசிரம தர்மம், பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்க்கிற இந்த ஏற்றதாழ்வு, இந்த சாதிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. யார் மறுக்கிறதுக்கு இருக்கா? யார் இருக்கா? இதைத்தான் நமது புரட்சி பாவலர் கடவுள் வரி, சமய வரி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேங்கிறான். நல்லா கொஞ்சிக்கணும். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். உயிருக்கு நேரான தமிழை இங்க பார், நல்லா கவனிக்கணும். தமிழ் வளர்த்தல் ஒன்று,
முதல்ல எடுத்தவன் என்ன சொல்லியிருக்கணும்? நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று என்று பாடியிருக்கணும். உயிருக்கு நிகரான தமிழ் என்று பாடி அந்த புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுறான். முதல்ல என்ன சொல்றான்? முதல்ல தமிழ் வளர்த்தல பாடல, முதலில் சாதி ஒழித்தல் ஒன்றுங்கிறான். அதான் ஒழிக்கணும். அதுக்கு நீ என்ன அருவாக்கம்பு அதெல்லாம் தூக்கிட்டு வர வேண்டியதில்லை ராஜா. சாதி மத அழுக்கு என்பது ஒவ்வொரு மனிதனின் சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு. அதை அடுத்தவன் சொரிஞ்சா கோவரும், நீ தான் சொரிஞ்சு கழுவணும், நல்லா கழுவிக்கணும், கவனிச்சுக்கணும். இந்த சிந்தனையிலிருந்து என்னைக்கு நீ மீள்கிறாயோ எழுகிறாயோ அன்னைக்குத்தான் நீ வாழும். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து கிடக்கிற இந்த தேசியன பிள்ளைகளை இணைக்க வல்லது ஒன்றே ஒன்றுதான், அது நமது உயிர் தமிழ் மொழி மட்டும்தான். எனவேதான் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்று சொல்றோம். அதை விட்டு அவர் வழி கிடையாது. இன்னைக்கு நம்ம உலக ஆள்றத பேசிட்டு இருக்கிறோம். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவத மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவார். உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறார், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்கிறார். உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறார் அடாங்கிறான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிர்வாங்கிறான். வெறும் தரையில மட்டும் இல்லடா உன் அதிகாரம், அலை மா கடல் நிலம் வான் எல்லாத்திலையும் உன் அதிகாரத்தை நிறுவுங்கிறான். நம்ம பாட்ட அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் அலை மாகடல்ல நிறுவிட்டான், நிலத்தில் நிறுவிட்டான், வான்ல நிறுவன. வான்ல நிறுவனவன் யார்? அவன் பேரன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் வான்படையும் என்ற அதிகாரத்தை நிறுவனம். இந்த அலை மாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். இடையில ஏதாவது பிரச்சனை இருக்காடா? எவனாவது டிஸ்டர்ப் பண்றானா, தொல்லை பண்றானா, சிஸ்டம் சரியில்லைன்னு அவன் வர்றானா? அப்ப என்ன பண்ணும்? கொலை வாளின எடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழாங்கிறான். என்ன இதெல்லாம்? இதை பாண்டா வன்முறையை தூக்கிட்டாருமா, அது பாரதாசன் தான் பிடிச்சி உள்ள பொண்ணு. இது என்ன பிரமாதம்? பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். இன்னைக்கு நேத்தா நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்கிறது உன்னுடைய வேதம், உன்னுடைய மறை. நீ எப்ப வந்தவன்? நீ யார்? நீ ஆக சிறந்தவன். நீ ஜூலியஸ் சீசரை சொல்றான், உன் தகுதியை இன்னொருத்தன் வந்து அறிவிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காதடா, நீயே பேரறிவிப்பு செய். எப்படி சொல்றான்? நான் ஆக சிறந்தவன் என்ற பேரறிவிப்பு செய்கிறான் ஜூலியஸ் சீசர். நீ கூச்சப்பட்டுக்கிட்டு என்னை பத்தி நீங்க சொல்லுங்க ரெண்டு வார்த்தை, நான் யாருன்னு நீ சொல்ற, நீ சொல்லு. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான் சார்லஸ் டார்வின். நீ தகுதி உள்ளவனாக மாறு. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்றதுல அர்த்தமற்றது. முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்க. நீ ஆகுண்டா ஒரு இது என்னத்தை கண்ணே மாரி இதெல்லாம் நடக்குமா? சீமா நல்லா தான் சொல்றாரு, இதெல்லாம் நடக்குமா? அது வரட்டும் பார்த்துக்கலாம். எங்கே வர்றது? ஓட்டு பண்ண ஓட்டு வீணாயிரும். 50 வருஷமா கண்ட நாய்க்கு போட்டு நாட்டை கெடுத்துக்கிட்டு எனக்கு போடுற ஒரு ஓட்டு வீணாயிரும். இந்த பார், நீ ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறதல்ல வீரம், நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறது தான் உண்மையான வீரம். அதை புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஷியஸ் சொல்லுகிறான். கன்ஃபியூஷியஸ் சொல்றான், என் அன்பு தம்பி தங்கைகளே, எளிதானதை செய்யாதே, சரியானதை செய்யுங்கிறான். நீ சரியானதை செய்து பழகு. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி தவழுங்கிறான். உன் கைகளில் பூமி சுழன்று வருங்கிறான் தாராபாரதி என்கிற அந்த பெருங்கவிஞன். அவனே சொல்றான், எத்தனை உயரம் இமயமலை,
அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானிகள் பிறந்த தலை, நீ இவர்களை மிஞ்சிட ஏது தடைங்கிறான். என்னடா உன் பிரச்சனைங்கிறான். அச்சம் தாண்டி உச்சம் தொடுவோம், சிரமம் கடந்து சிகரம் தொடுவோம், நம்பிக்கை எனும் நெம்புகோல் கொண்டு நடப்போம், மக்களுக்காக மண்ணை நேசிப்போம். இது வாழ்கிற இடமாக மாற்றி படைப்போம். இந்த பூமி மனிதன் வாழ்கிற இடமாகவே இல்லை. அது தனி கதை. அதுவே ஒரு 10-20 மணி நேரம் பேசணும். அது தெருத்தரா பேசுறேன், எவனுங்க அதில் வாங்குறது இல்லை. அது அப்புறம் பேசுவோம். ஒண்ணுதான் என் நம்பி தம்பிகளுக்கு சொல்லுவேன். அதான் சொல்றானே, சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சாதனை படைக்குங்கிறான் ஒரு கவிஞன். நம்பிக்கை கொண்டால் போதும், நம் கைகளில் வானம் வந்து மோதுங்கிறான். நல்லா கொஞ்சிக்கணும். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், நீ எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடைபிடிக்குங்கிறான். படுத்து கிடப்பவனுக்கு பகலும் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு எல்லா திசையும் கிழக்குதான். கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் நம்பிக்கை கொண்டவனுக்கு 4 திசையும் கிழக்கு என்கிற. நல்லா கொஞ்சிக்கணும். நீ நிமிர்ந்து நில், நிலவும் உனக்கு நெற்றி பொட்டாகுங்கிறான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஒருவன் சொல்கிறான், ஒருவனுக்கு நீ செய்யக்கூடிய ஆகச்சிறந்த உதவி என்பதே அவனுக்கு நம்பிக்கையை கொடுப்பதான்ங்கிறான். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவனுக்கு தட்டி கொடுப்பதுங்கிறான். நல்லா கொஞ்சிக்கணும். முடியாதுன்னு ஒன்னே கிடையாது. இது நம்மால முடியுமா, இது நடக்குமா, இது ஆகுமா, இது ஆகாதா, இதெல்லாம் இதெல்லாம் தூக்கி தூர வீசுங்க. இலக்கை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம். உன்னை தொற்றிய சோம்பலை தூக்கி எறிந்தால் உன் தோளில் பூமியை சுமக்கலாம்ங்கிறான். அறிவார்ந்த தம்பி தங்கைகள் இது நன்கு கவனிச்சுக்கணும். இது அண்ணன் சொல்றது அறிவுரை இல்லை ராஜா, அற உரை, அக்கறை. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு ஏடு எடுத்து படிக்கும் மாணவர்கள் நாளைக்கு நாடு காக்கும் தலைவர்களாக வர வேண்டும் என்கிற அக்கறையில் தான் இதை அண்ணன் பேசிட்டுக்கிறேன். அது நான் ஓ விருப்பம். காலமறிந்து கூவும் சேவல் கவுத்து போட்டாலும் நிறுத்தாது, கல்லை தூக்கி பாரம் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாது என்று மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை பாடுறான். இது காலமறிந்து கூவ வந்த சேவல். எந்திரிச்சு வேலைக்கு போறதும் மறுபடியும் திருப்பி போத்திக்கிட்டு தூங்குறதும் ஓ வேலை. அது நீ தான் முடிவு எடுத்துக்கணும். ஒன்றுதான் அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார், வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அவன் செவி வரைக்குத்தான் சேரும், இதயத்திலிருந்து பேசுகிற வார்த்தைகள் தான் அவன் இதயத்தை போய் சேர்ந்து செயலாக்கம் விரும்புகிறான். இனிமையான சொல் இரும்பு கதையும் திறக்கும் என்கிறான். உங்கள் அண்ணன் நான் பேசுகிறது இரும்பு கதவை திறக்குதோ இல்லையோ, உங்கள் இதய கதவை திறந்து விட்டால் போதும். அதில் கவனத்தில் கொள்ளணும். அதாவது இதை விட்டால் வேற வாய்ப்பு இல்லை. ஆண்டுக்கு ஒரு தடவை தான் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. இதில் 5000 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 5 பேர் எனக்கான தீக்குச்சியாக இருந்தால் போதும். ஏன்னா ஒரு வண்டி நிறைய குப்பைனாலும் வண்டி நிறைய நெருப்படுத்திக்கிட்டு போகிறது எந்த முட்டாலும் போகிறது இல்லை. ஒரு வண்டி நிறைய குப்பை என்றாலும் ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி தான். இந்த கூட்டத்தில் 5 தீக்குச்சி எனக்கு வந்தால் அகிலத்தையே பற்ற வைத்து எரிப்பேன். புரட்சி என்பது என்ன? என் உடன் பிறந்தவர்களே, உங்கள் வயதை ஒத்த பகத்சிங் அவன் சொல்லுகிறான், புரட்சி என்பது வன்முறையின் மீது கொண்ட காதல் அல்ல, ரத்தம் சிந்துகிற வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுகிறதும் அல்ல, துப்பாக்கி தோட்டா வச்சு தொழுவதும் அல்ல. பிறகு என்னதான் அது? அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமுழுதாக மாற்றி படைப்பதுதான் புரட்சி என்கிற. எழுச்சி மிக்க இளைஞர்கள்
அளப்பெரிய ஆற்றல் கொண்ட இளைஞர்கள். கல்வி என்பது ஒவ்வொரு மாணவ பிள்ளைக்குள்ளும் இருக்கிற தனித்திறன் ஆற்றலை வெளிக்கொணர்வதுதான் கல்விங்கிறான். அப்படிப்பட்ட கல்வி நம்மகிட்ட இல்லை. வகுப்பறை என்பது இன்னைக்கு வியாபார அறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கான வரைவும் திட்டமும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இதை நன்கு விளங்கிக் கொள்ளணும். நீங்க அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நமது மதிப்பிற்குரிய ஐயா இறை என்பவர்கள் வைய தலைமைகள் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. நீங்க படிக்கணும். வைய தலைமைகள், போர் தொழில் பழகு, இதெல்லாம் படிக்கணும். புத்தகம் என்பது, என் தம்பி தங்கைகளே, புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். நன்கு விளங்கிக் கொள்ளணும். உங்க அண்ணனை தவிர எவனும் இதை சொல்லித்தர மாட்டான். இதை நல்லா சொல்றேன் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு முன் பிறந்தவன், மூத்தவன், உங்கள் மேல் பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற ஒரு அண்ணன்கிறதுனால சொல்றேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். அவர் அப்படி ஓடியவர். எந்த இடத்தில் தங்கினாலும் அருகில் நூலகம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அறை எடுத்து தங்கிய மேதை அறிஞர் சாக்ரு, அறிஞர் பெர்னாட் ஷா. நீ எப்படி பேரறிஞரானா என்ற கேள்வி. தம்பி தங்கைகளே, அவன் சொல்லுகிறான், பெர்னாட் ஷா, எனக்கு ஒரே ஒரு உடைதான், மேல் உடை, அதான் கோட். அது அழுக்காக இருந்தது, கிழிந்து இருந்தது, வேர்த்து வேர்த்து உப்பு படிந்து நாற்றம். எனக்கே என்னுடைய உடை வீசியது, நாற்றம் எடுத்தது. தெருவில் நடந்தால் எல்லோரும் மூக்கை பிடித்துக் கொண்டு விலகி ஓடினார்கள். எனக்கு வெட்கம், அதனால் நடமாட முடியவில்லை. எங்கு போய் மறையலாம் என்று முடிவெடுத்தேன். கண்ணுக்கு தெரிந்து ஒரு நூலகம் இருந்தது. ஒரு ஓரத்தில் போய் திறக்கும் போது உட்கார்ந்து விடுவேன். நூலகத்தை மூடும்போது வெளியில் வருவேன். உள்ளே உட்கார்ந்திருந்து கையில் கிடைச்ச புத்தகத்தை எல்லாம் படித்தேன். பேரறிஞராகிவிட்டேன் நான். அண்ணல் காந்தியடிகளிடத்தில் 1 கோடி கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார்கள். நல்ல நூலகம் திறப்பேன் என்கிறார். எத்தனை ஆண்டுகள் வேணாலும் என்னை சிறையில் வையுங்கள், புத்தகம் மட்டும் கொடுத்து விடுங்கிறான் நெல்சன் மண்டேலா. நல்லா கவனிச்சுக்கணும். தூக்கு தண்டனை விதிச்சாச்சு பகத்சிங்குக்கு. தூக்கு போட போறாங்க. தூக்கு போட வாப்பா, தூக்குக்கு நேராச்சு என்பது கையில் புத்தகம் வச்சு படிச்சிருக்கான். புரட்சியாளர் லெனினுடைய அரசும் புரட்சியுங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். நல்லா கவனிச்சுக்கணும். மாமேதை மார்க்ஸ் 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு அறிஞன் பிறந்ததில்லைங்கிறான். அவன் சொல்றான், நான் கடைசி நொடி வரைக்கும் மாணவன் தான், மாணவனாகத்தான் நான் மரணிப்பேன் என்கிறான். கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும். சாக்ரட்டிஸ் மரண தண்டனை சாக போறான். மரண தண்டனை வச்சு அப்போ ஒருத்தர் நல்ல ஒரு இசை கலைஞர் இசை வாசிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு இதை கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு. சாக போறியன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டு செத்தம்னா இருக்கும்லன்றான். ஒன்றை தெரிந்து கொள்வதில், அறிந்து கொள்வதில் அவனுடைய ஆர்வத்தை படிக்கணும். நீங்க பாடத்தை படிச்சுட்டு போய் படுத்துறாதீங்க. ஒரு காலத்தில் உருப்பட முடியாது. நீங்க உருப்படவே முடியாது, உருப்படவே முடியாது. பாருங்க, புரட்சியாளர் லெனின் சொல்றான், போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான். மாசத்துக்கு என்ன சொல்றான், நீ மிகப்பெரிய அறிஞர்களோட நண்பனாக இருக்க வேண்டுமா, உன் அறிவார்ந்த சான்றோர்களோடு நீ உரையாட வேண்டுமா, நூலகத்திற்கு போங்கிறான். நீ அங்க போ, அங்க போய் பாரு. பெரும் பெரும் அறிஞர்கள் உன் நண்பர் ஆவார்கள். அந்த வழியில் நீங்க படிக்கணும். ஐயா இறையன்போட புத்தகங்கள் படிக்கணும், எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகங்களை படிக்கணும், தேடி தேடி படிக்கணும். சுவாசிப்பது போல என் அன்பு தம்பி தங்கைகளை உங்களுக்கு வாசிப்பது இருக்கணும். வயிறு 3 வேளை பசிக்கிறது, 3 வேளை உணவளிக்கிறீர்கள். எல்லாவற்றையும் இருக்கிற மூளை எத்தனை வேளை பசிக்கும், அதற்கு என்ன உணவளிக்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒன்றும் அளிக்கிறது இல்லை. உங்களை சிந்திக்கிற திறனற்று நம்மை மடையர்களாக மாற்றுவதற்கு 2 எதிரிகள் வச்சிருக்கான். ஒன்று வாய் வழியே போத, இன்னொன்று கண்ணு வழியே காது வழியே போத. திரை கவர்ச்சி, சாராயம். தடிக்கு விழுந்தா டாஸ்மார்க்கு, நல்லா போதையர் தடிக்கு விழுந்தா இது திரையரங்கு. அருகில் இருக்கிற கேரளாவில் மிகப்பெரிய நடிகர் ஐயா மம்முட்டி, அவர் சொல்றார், கேரளத்து இளைஞர்கள் திரையரங்கில் தங்கள் முதலமைச்சரை தேடுவதில்லையேன்னு.
நீ அதுக்கு வெக்கப்பட்டதாவோ அதுக்கு அவமானப்பட்டதாவோ எனக்கு தெரியல. நீ ரஜினிகாந்த் வாண்டுற, கமல்ஹாசன் வாண்டுற, சரி நாங்கள் என்ன கை டீச்சர் வந்துட்டுமே அவங்களுக்கு தான் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். சிஸ்டம் சரியில்லைன்ட்டு தமிழ்நாட்டில் சிஸ்டம், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிஸ்டம் தனியாக இருக்கு. இது கூட தெரியாதவர்கள் என்ன அரசியல் செய்ய போகிறாங்க? இந்தியாவின் அமைப்பு தான், இந்தியாவின் சிஸ்டம் தான் தமிழ்நாட்டுக்கும். இந்தியாவின் சிஸ்டத்தை குறை சொன்னால் காலையில் ரைடு போயிடும். அதனால 2 புள்ள பூச்சி இருக்குது, எடப்பாடி ஒன்று இது ஓபிஎஸ்ன்னு, அதில் சீன்றது. இது ஜெயலலிதா இருக்கும்போது வேற சிஸ்டம் இருந்ததா, இல்லை கருணாநிதி இருக்கும்போது என்ன இந்த சிஸ்டம் நம்ம குஷ்டமாக இருந்தது? இதான் இருந்தது. அப்போ என்ன இருந்தது? வாயில் உங்கள் வாயில் குஷ்டம் இருந்ததா, இல்லை உங்களுக்கு சிஸ்டம் சரியில்லாமல் இருந்ததா? அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். உன் வரலாறு தெரியாதவன் உனக்கு வழிகாட்ட முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும், நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். ஐயா இறை என்பவர்கள் தான் சொல்றாங்க, உரைக்குள் உறங்கவாவால் துரிப்பிடித்து தூங்கவா துப்பாக்கி, இலக்கின்றி எரியவா ஈட்டிகள், அழகு பொருளாக்கவா அம்புகள், விளையாடி மகிழவா வில் என்கிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, வீணாகி போகவா சொல், எழு நில் வெல். இதான் நீ எடுத்துக்கொள்ற தத்துவம். உங்களுக்கு உங்கள் அண்ணன் உளமாற சொல்லுவேன், உடலினை உறுதி செய்யுங்கள், அறிவை விரிவாக்குங்கள், கொள்கை வகுத்து நில்லுங்கள், கூடி செயல் செய்ய பழகுங்கள். இதை தத்துவமாக ஏற்று வாழுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, உடல் நலமில்லாத, உடல் ஆரோக்கியம் இல்லாத கல்வி, உடல் நலன் இல்லாத செல்வம், உடல் நலமில்லாத பதவி, உடல் நலமில்லாத புகழ் எல்லாமே வீண். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். இதையெல்லாம் எவனும் கற்பிக்க மாட்டான். நல்லா கவனிச்சுக்க. உடல் மிக நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை என்கிறார் ஐயா பெரியார். அதை நல்ல அறிவாளி பேணி காப்பான் என்கிறார். ஆனால் காந்தியடிகள் உங்கள் உடல் ஆரோக்கியம் 3 கிலோமீட்டருக்கு அங்கே விற்கப்படுகிறது, நடந்து சென்று வாங்கி வாருங்கள். நல்லா கவனிச்சுக்கணும். உன்னுடைய முதல் குளிகள் வேர்வையாக இருக்கட்டும் என்கிறார். உடலினை உறுதி செய்யுங்கள், அறிவை விரிவாக்குங்க. உனக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியுமா? கற்றுக் கொடுக்கல. வீட்டில் சாப்பாடை மென்று சாப்பிட்டீங்கன்னா தரத்திரம் பிடிச்சவனை மென்று திங்கிறாங்கிறான். இன்னைக்கு மென்று சாப்பிடணும். 32 பற்கள் இருப்பதே 32 முறை மென்று சாப்பிடுவது தாங்கிறான். நொறுங்க தின்றால் பெருக வாழ்வாங்கிறான். இங்க பார், குடலுக்கு பற்கள் இல்லை, வாயில தான் பற்கள் இருக்கு. அதனால மென்று சாப்பிடணும். இதைத்தான் எங்க அப்பா நம்மாழ்வார் பசித்து உண், மசித்து உண், ரசித்து உண், ருசித்து உண் என்கிறார். கத்துக்க. உணவை குடி. என் அன்பு தம்பி தங்கைகளே, நீங்கள் கற்றுக்கொண்டு எல்லோருக்கும் பரப்புங்கள். உணவை குடி, தண்ணீரை உண். உமிழ் நீர் கலக்காமல் எதுவும் உள்ளே போகக்கூடாது. 32 முறை மென்று அதை உள்ளே இங்கே சீரணிச்சுத்தான் உள்ளே தள்ளணும். உணவை குடிக்கணும், தண்ணீரை உண்ணணும். தண்ணீரை கடகடகடன் குடிக்கக்கூடாது. ஒவ்வொரு மடக்காக உமிழ் நீர் சேர்த்துதான் குடிக்கணும். பழகிக்கிறணும். ஒவ்வொரு தரையும் வந்து பாடம் நடத்த முடியாது. கத்துக்கணும், நல்லா கத்துக்கணும். வாழ பழகிக்க, தெரிஞ்சுக்க. என் தியாகம் பண்ணிட்டு அலையாத. புரட்டாவை தின்ட்டு, சப்பாத்தி நள்ளிரவில் தின்ட்டு எதாவது பண்ணிட்டு இருக்காத. இதெல்லாம் என் அண்ணனை தவிர எவனும் உனக்கு அக்கறை சொல்ல மாட்டான். ஏன்னா என்னை விட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறனால அதை சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சீமான் என்ன சீமான் நீ வந்து ஓட்டு கேட்காம கூட்டத்தில் பொருளாதாரம் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், ஓட்டு போட மாட்டேன். நான் ஓட்டுக்கானவனே கிடையாது. நான் இந்த நாட்டுக்கானவன். நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவன். அதை நீங்க கவனிச்சு வச்சுக்கணும். நீ போட்டு என்னை வெல்ல வச்சா எல்லாருக்கும் நல்லது, தோக்க வச்சா ஒரு ஒன்றும் இல்லை. அது உன்னுடைய தோல்விதான். நான் கதறேன், கத்துறேன், உனக்கு கேட்டா கேட்குது, கேட்கலன்னா போகுது. நீ எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ற? எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ற? நீ எங்கே இருக்க? என்னை தவிர யார் உனக்கு அக்கறையா சொல்லுவா? ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்லுகிறான், என் தம்பி தங்கைகளே, இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக மாறிவிட்டது. மாற்றி விட்டார்கள். இதை நல்லா கவனிச்சுக்கணும். வேற கண்டங்கள், வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள். கிளாடு பூரிங்கோங்கிற பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் ஆய்வறிஞன், என் அன்பு பிள்ளைகளே,
20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை தூக்கி சுமந்து வந்த பூமி தாய் சாக கிடக்கிறாள். அவளை காப்பாற்ற ஓடி வாருங்கள்ங்கிறான். 18 வயதிலேயே நம் தாயை பாட்டியாக்கி விட்டோம். நம் தாய் ஆரோக்கியமாக இருந்தால் எப்போது? வேட்டையாடி விலங்குகளை உண்டு காடுகளில் கிழங்குகளை எடுத்து சாப்பிட்டு சுனைகளில் ஆறுகளில் அருவிகளில் நீரை குடித்து நாம் வாழ்ந்தபோது நம் தாய் ஆரோக்கியமாக இருந்தார். பணம் பணம் என்று இந்த மனித பிறவிகள் வேட்டையாட தொடங்கிய போது நம் தாய் மரணப்படுக்கைக்கு வந்து விட்டால் காப்பாற்ற வாருங்கள்ங்கிறார். முடிச்சிட்டார். அண்ணல் காந்தியடிகளின் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த இயற்கை அன்னை நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார். புத்தன் சொல்கிறான், என் அன்பு பிள்ளைகளே, பூவில் வண்டு எப்படி பூவிற்கு எந்த சேதம் இல்லாமல் தேனை உண்டு விட்டு வருகிறதோ அப்படி இயற்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார். ஆனால் அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகளே, ஆசிரியர் பெருந்தகைகளே, ஒரு தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் ஆரோக்கியம் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாட்டின் மலை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இதை நுட்பமாக விளங்கிக்கணும். மலையின் வளம் என்றால் மழை எப்படி பூமிக்கு வருது? நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, தமிழர் வேதம் கற்பிக்குது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது, இது கவியரசு கண்ணதாசன் பாடியது. நீரின்றி உலகு இல்லை. நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் தண்ணீர் இல்லை, ஒரு சொட்டு தண்ணீர், நீரற்ற நகரமாக பேரறிவிப்பு செஞ்சுட்டான். தண்ணி இல்லை, உலகத்தில் ஒரு நகரத்தில் தண்ணி இல்லை. 1 லிட்டர் தண்ணீர் தான் ஒரு குடிமகனுக்கு. நீ குளிப்பியோ குடிப்பியோ குப்பர விழுவியோ அது அவனுக்கு தெரியாது. 1 லிட்டர் தண்ணீர் விடுகிறான். நீ என்ன செய்வ? என்ன செய்ய போற? 1 லிட்டர் தான். 1 லிட்டர் எத்தனை ஆயிரம் கணக்கு இல்லை. இந்த நிலை விரைவில் உனக்கு வரப்போகுது. உனக்கு ஒரு நோய் இருக்கு, தன் வீட்டு குறை எரியாதவரை நீ தண்ணி எடுத்துட்டு வரமாட்ட. எச்சரிச்சுக்க. அண்ணனை தவிர எவனும் உனக்கு அக்கறையா சொல்லித்தர மாட்டான். இதை உன்னை ஏமாற்றுவான். எல்லாம் நல்லா இருக்கே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஒன்றும் இல்லையேன்னு நீ எச்சரிச்சுக்க. தண்ணி இல்லை, நீ சாக போற. பேராபத்தை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. 800 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. நல்லா விளங்கணும். இப்போ என்ன நடக்குது? மழை எப்படி வருது இங்கே பாரு. கடல் நீர், சூரிய வெப்பம். நான் அண்ணன் பேசுறது அறிவியல் இல்லை, உயிரியல். மேலே இருந்து இங்கே பாரு, மேலே இருந்து சூரிய வெப்பம், நீராவி. இது மேகமாகாது. இந்த நீராவி எப்போது மேகமாகுது? மனித உடலின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, பறவைகளின் வேர்வை, மரங்களின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேலே போகணும். அது மேலே போய் காற்று மண்டல் மேலே வான்மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கிற கரி தூசி இதெல்லாம் சேர்ந்து ஒரு கணத்தை அடையுது, ஒரு அடர்த்தியை பெறுது. அப்போதான் அது மேகமாக மாறுது. இந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போவதை தடுத்து நிறுத்துவது யார்? மலைகள். மலைகளா? மலைகளுக்கு மேலே 200-300 அடியில் வளர்ந்து நிற்கிற மரங்கள். இந்த மரங்களை நட்டது யார்? நம் தாத்தனோ பாட்டனோ அல்ல, அவ்வளவும் பறவைகள். பறவைகள் இதை கவனத்தில் வச்சுக்கணும். இந்த மரங்கள் தடுத்து நிறுத்துது. இந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருது. மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் உலகத்தில் மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது எந்த மரத்திற்கு இருக்கு? எந்த மரத்திற்கு வேர்க்கிறதோ அந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்யும். நீ நட்டு வச்சிருக்க தூங்கு முஞ்சி வாக யூக்கலிப்டஸ் சீமக்கருவேலை அதுக்கு வேர்க்காது. இது ஒரு உயிரியல் போர், பயோ வார். உன் நிலத்தின் வளத்தை கெடுக்க அவன் பரப்பி விட்டது. இந்த நுட்பமா நீ விளங்கிக்கணும். உன்னுடைய பாரம்பரிய மரங்கள் ஆலமரம், அரச மரம், வேம்பு, புங்கை இவைதான் வேர்க்கும். ஆலமரம், அரச மரத்துக்கு எப்போ வேர்க்கும்? நீ அந்த மரத்துக்கு கீழே கோடை காலத்தில் போய் கூட உட்கார், குழு குழுன்னு இருக்கும். காரணம் என்ன? வேர்க்குது. வேர்க்குது. இதை கற்றுக்க. இதுதான் அரசியல், இதுதான் அறிவியல், இதுதான் உயிரியல். இதை படி. இப்போ அந்த மலைகளில் மேகத்தை குழு குழுன்னு இருக்கிற இடத்துல தான் மலையை கொட்டும். அப்படி இல்லையா திருப்பி வந்து கடல்லே கொட்டிடும். ஏன்னா கடல் எப்போதும் குழு குழுன்னு இருக்கும். இப்போ கொட்டுது, இந்த மலை அங்கிருந்து விழுது. இந்த மலையை ஒரே நேரத்தில் உருண்டு கீழே வரவிடாம தடுத்து வச்சிருக்கிறது யார்? சோலை காடுகள்.
அங்கே பல கோடிக்கணக்கான இருக்கிற புற்கள். அந்த புற்கள் தன் உணவு தேவைக்காக இந்த நீரை சேமித்து வச்சுக்கிறது. தன் உணவு தேவை போக மீதியை ஓரிரு துளிகளை உருட்டி விடுது. அந்த ஓரிரு துளிகள் உருண்டு உருண்டு ஓடி வந்துதான் பேரருவியாக பெருக்கெடுத்து கொட்டுது. அப்படி பேரருவியாக கொட்டும் போது அது வருகிற போது வழியில் இருக்கிற பெருங்கற்கள் சிறுங்கற்கள் பாறைகளை உருட்டிட்டு வந்து ஒன்னோடு ஒன்று மோதி நொறுங்குது. அந்த துகள்களை கொண்டுகிட்டு ஓடி வருது அந்த அருவி. ஆறு ஏரி நீ வெட்டினாய், குளம் நீ வெட்டினாய், கம்மாய் நீ வெட்டினாய், தாங்கல் நீ வெட்டினாய், ஏந்தல் நீ வெட்டினாய், கிணறு நீ வெட்டினாய். ஆனால் ஆறை நீ போடலை, அருவியாக போட்டுக்கொண்டது. அருவி உருவாக்கியது இயற்கை உனக்கு தந்த கொடை. ஆறு, நீர், சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை. இதை நல்லா விளங்கணும், இது நுட்பமாக விளங்கணும். இப்போ இந்த அருவி ஓடி வந்து ஆறை உருவாக்கியது. 32 ஆறு உன் நாட்டில் உன் நிலத்தில் 32 ஆறும் செத்துருச்சு. இது எப்படி செத்துருச்சுங்கிறான் கிறுக்கு பையன் மாதிரி. செத்துருச்சு. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். என் தோலை செதுக்கி எடுத்து விட்டால் நோய் தொற்று பொட்டி எப்படி நான் உடனே செத்து போவனோ அப்படி ஆற்று மணலை எடுத்துட்டால் ஆறு செத்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல், நீர் வடிகட்டி மணல். அது எப்படி நீர் வடிகட்டி? கடல் நீர் உப்பு கரிக்கிறது. 10 அடி தள்ளி ஒரு கொஞ்சோண்டு தோண்டி தண்ணி எடுத்து குடிச்சா உப்பு இல்லை. காரணம் மணல் வடிகட்டி. இந்த ஆகச் சிறந்த நீர் தேக்கியும் மணல் நீர் வடிகட்டியும் வெட்டி வித்துட்டான். அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகுங்கிறது ஆய்வு சொல்லுது. 30 அடி ஆழத்துக்கு அள்ளி கொண்டு வித்து 32 ஆறையும் கொண்டுட்டான். செத்துருச்சு. ஆறு செத்துருச்சுன்னு எப்படி சொல்ற? ஆற்று கரையிலேயே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கும் கழுத்து முறிஞ்சு செத்துருச்சு. அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, பனை மரம் பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலத்தாவரம். என் மண் ராமநாதபுரம் சிவகங்கையிலேயே பனையும் நல்லா வரும். அந்த பனை மரம் கழுத்து முறிஞ்சு சாகிறதென்றால் உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொல்லும். இது நான் சொல்லல, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்கிற நமது மூதாதை பாடுறான். உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை, எச்சரிக்கை, கவனமா இருக்கணும். இப்போ இந்த ஆற்று மணலை அள்ளி வித்து தின்று விட்ட பிறகு என் சாண்ட் என்று மலையை நொறுக்கிறான். நுட்பமாக கவனிச்சுக்கணும். நீ அறிவார்ந்தவன், மரமில்லை நீ நட்டு வைத்து விட்டு போவாய் உன் பிள்ளைகளுக்கு. நீரில்லை ஏரி குளங்களை வெட்டி சேமித்து வைத்து விட்டு போவாய். மணலையும் மலையும் எப்படி நீ உருவாக்க? மணலையும் மலையும் நீ யார் உருவாக்க முடியும்? என்ன சினிமா ஷூட்டிங்கா செட்டு போட்டு வச்சுட்டு போறதுக்கு? அறிவார்ந்த பிள்ளைகளே சிந்தித்து பாருங்கள். இந்த மலையை நொறுக்கி எம் சாண்டு மலை மணல் என்று வித்துவிட்டால் உன் நிலம் நீ வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பாலைவனமாக மாறிவிடும். இதுல நீ எச்சரிச்சுக்கல, கதை முடிஞ்சு. ஒரு நாள் நீ அழுவாய், என்னை தேடுவ. உனக்கு பக்கத்துல நானும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க முடியுமே ஒழிய ஒன்றும் செய்ய முடியாது. உன் நாடு வளர்ச்சின்னு காட்டுறது என்ன ராஜா? நீ நல்லா கவனிச்சுக்க. வர்த்தக உலகம் இங்க பாரு. வாழ்க்கையில வியாபாரம் செய்யலாம், வியாபாரமே வாழ்க்கையா இருக்க முடியாது. உலகம் வர்த்தகம் செய்யலாம், வர்த்தகமே உலகமாகிவிட்டது. இதை நல்லா கொஞ்சிக்கணும். தொலைக்காட்சியை தர நிகழ்ச்சிக்கு இடையில் விளம்பரமா, விளம்பரத்துக்கு இடையில் நிகழ்ச்சியா? நல்லா சிந்திச்சு பார்த்துக்கணும். ஏன் நிகழ்ச்சியை வழங்குறவனே விளம்பரதாரர் தான். என்ன விளம்பரம்? இந்த பேஸ்ட போட்டு விளக்கு, இதை போட்டு விளக்கு, அதை போட்டு கழுவு, எல்லாத்தையும் போட்டு கழுவு. 10 வருஷத்துல பல்லு இருக்கு. அப்புறம் பல்லு கட்டுறது ஒரு வியாபாரம். என்கிட்ட ஓடியா நல்லா கட்டி விடுவேன், அவன்கிட்ட வராது இதை கட்டி விடுவேன். அரப்பு போட்டு குளிச்சான் 95 வயசுல கொண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் என் தாத்தா. சாம்பு போட்டு குளிச்சா 30 வயசுல மொட்டையாயிருச்சு. நல்லா கவனிச்சுக்க. விளம்பரம் டிவியில் என்ன என்ன ஈறுகளில் ரத்தமா? ஆமாப்பா ஆமா. உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, கறி இருக்கா, நீம் இருக்கா? கர்மம் முடிச்சவங்களே இதை வச்சு தாண்டா விளக்கிக்கிட்டு இருந்த பல்லு நாங்க. வேப்பங்குச்சி வச்சு விளக்கணும், ஆலங்குச்சி வச்சு விளக்கணும், அடுப்பு கறி வச்சு விளக்கணும், சாம்பலை வச்சு விளக்கணும், உப்பை வச்சு விளக்கணும். இதையெல்லாம் அசிங்கம்ட்டு எப்படி விளம்பரம்? விறகை வெட்டிட்டு வந்து, பனைமட்டை வெட்டிட்டு வந்து, பருத்தி மாறு மிளகாய் மாற வச்சுக்கிட்டு அம்மா சோறாக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்ட்டு எரிவாயுக்கு வாங்கினேன் கேஸ் சிலிண்டருக்கு.
கேஸ் சிலிண்டருக்கு வந்தவனுக்கு கேஸ் சிலிண்டர் வச்சவனுக்கு ரேஷன் இல்லைன்ட்டான். டெவலப். நீ எப்படிப்பட்ட டெவலப்ல இருக்க? நீ பட்டினி கிடந்து செத்தால் உன்னை கட்டையில் எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது டெவலப். பிச்சைக்காரன் கையிலே சோப் மிஷின் வச்சிருக்கிறது டெவலப். நாம் கனவு காண்கிற தேசம் எது? ஒரு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பது. இவர்கள் தேசம் வளர்ச்சியது பிச்சைக்காரன் கையிலே சோப் மிஷின் இருப்பது. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட தேசத்தை படைக்கணுங்கிறது நம்ம கனவு. நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் தம்பி, நல்லா கவனிச்சுக்க தம்பி. நாடு டெவலப் ஆகிட்டு இருக்கு. தொலைக்காட்சியில் விளம்பரம் வருது. பல கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லை. சோகை நோய் பற்றி ஒரு தாய் குழந்தை வச்சுட்டு இப்படி என்ன போட்டுப்பாரு. போய் அண்ணன் போய் சொல்றேன் புழுகிறேன்னு கூட நீ நினைக்கலாம். போட்டுப்பாரு, அப்படியே பாவமா இருக்கணும். ஒரு தனியார் நிறுவனம், உங்கள் குழந்தைகளைப் போல இந்த குழந்தையும் ஊட்டமாக சாப்பிட உங்களால் இயன்றதை உதவுங்கள். துண்டி சொன்ன ஸ்வச்ச பாரத் ஹே, இந்தியா அவர் நேஷன் ஹே. ஏய், இதுக்கு பேர் அந்த கால கொடுமை. எங்க ஊர்ல சொன்ன கால கொடுமைங்க. ஏண்டா இந்த நாடு வளருதுங்கிறீடா, உன் தேசத்தின் எதிர்காலமே இந்த பிஞ்சு குழந்தைகள் தானடா. இதுக்கு சோறு போட வக்கத்தவன் வளர்ச்சியை பத்தி பேச வாய் எதுக்குடா? வாய் எதுக்கு? வாய் எதுக்கு? 3.5 ஆண்டுகள் கழித்து இந்திய நாட்டின் பிரதமர் பாராளுமன்றத்தில் முதல் முறையாக பேசியிருக்கார். என்ன பேசிட்டார் தெரியுமில்ல? நேருகள் சரியில்லை. வல்லபாய் பட்டேல் பிரதமராக இருந்திருந்தால் காஷ்மீர் பிரச்சனை உருவாயிருக்காது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அது குறித்து என்ன, எப்படி செயலாக்க போறிய, இதுக்கு நிதியை எப்போ ஒதுக்குவிய, எதையாவது ஒன்று உருப்படியா பேசாம வல்லபாய் பட்டேல் பிரதமராக இருந்திருந்தால் காஷ்மீர் பிரச்சனை இருந்திருக்காது. நீங்கெல்லாம் பிறக்காம இருந்திருந்தால் நாட்டில் எந்த பிரச்சனையும். நான் கூட தான் சொல்றேன், சுபாஷ் சந்திர போஸ் பிரதமர் ஆயிருந்தான்னா உங்களை மாதிரி ஆள்லாம் உயிரோடு இருக்க முடியாது. அவன் சொல்றான், என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், கொஞ்சம், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். அவனே சொல்கிறான், சுதந்திரம் பெற்றால் அந்த செய்தியை என் தேசத்து மக்களுக்கு சொல்லாதேங்கிறான். ஆங்கிலேயத்தை அடிமையாக இருப்பதை போல அடிமையாகவே வைத்து 20 ஆண்டுகளுக்கு கடுமையாக உழைக்க வைத்து என் தேசத்தை முன்னேற்றிவிட்டு பிறகு சொல் சுதந்திரம் வாங்கிய செய்திங்கிறான். யாரு? சுபாஷ் சந்திர போஸ். இது தம்பி, இது கொடுமை தம்பி, கேவலமா இருப்பாங்க. ஒண்ணு உங்களுக்கு அண்ணன் சொல்றேங்க, கல்வி மானுட உரிமை, அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை, இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மனித உயிர், உயிர் காக்கும் மருத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை. இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீர் என்பது மனிதனுக்கான தேவை அல்ல, எல்லா உயிர்களுக்குமான உயிர் தேவை நீர். நுட்பம் அலைங்கணும். இந்த கல்வி வியாபாரமாகிவிட்டது, தனியார் முதலாளிகள்கிட்ட, தனியார் மயம். உயிர்காக்கும் மருத்துவம் தனியார் மயம். போக்குவரத்து நடத்துவது அரசின் சேவை, அது தனியார் மயம். குடிநீர் விநியோகம் தனியார் மயம். நல்லா கொஞ்சிக்கணும். மின் உற்பத்தி, மின் விநியோகம் தனியார் மயம். இது எல்லாமே தனியார் இடத்தில் கொடுத்துவிட்டு ஒரு அரசு சொல்லுகிறது நான் நல்லாட்சி நடத்துகிறேன் என்று. இதை விட ஒரு கேவலங்கட்ட, கேடுகட்ட, ஈனத்தனமான ஒரு செய்தி ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா? நீ என்னத்தை புடுங்கிற, அவன் வேலை என்ன? எல்லாமே தனியார் மயம். கல்வி தனியாரு, சாலை தனியாரு, போக்குவரத்து தனியாரு, வானூர்தி தனியாரு, எல்லாம் தனியார் மயம். அரசின் வேலை என்ன? அரசுக்கு என்ன வேலை? கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிட்டு கம்முன்னு. இதுதான் அரசின் வேலை. என்னது என்னது? கல்வி மானுட உரிமை.
ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று இல்லாது எல்லோருக்கும் சமமாக தரமாக சரியாக கல்வியை கொடுப்பது அரசின் கடமை. கொடுக்கிற நாள் இல்லையா? பிலிப்பைன்ஸ் கொடுக்கலையா? கொடுக்கலையா? பின்லாந்து கொடுக்கலையா? ஹாங்காங் ஜப்பான் கொடுக்கலையா? எல்லா நாடும் கொடுக்குது. கியூபா கொடுக்கலையா? மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம். இது என்ன ஜனநாயகம்? யோசிச்சு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, அரசு மருத்துவமனையில் படுக்கல, அப்போலோ மருத்துவமனையில் படுக்கிறாங்க. காரணம் என்ன? அரசு மருத்துவமனைக்கு போனா 75 நாள் முடிஞ்சது, 7 நாள் முடிஞ்சிருக்கும். ஏன்? தரமா இல்ல. ஒரு தனி முதலாளி தரமாக மருத்துவம் கொடுக்க முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமை பெற்ற அரசா கொடுக்க முடியாதா? இந்த அடிப்படை கேள்விக்கு பதில் இருக்கா? ஏன் தரமா இல்ல? தரங்கட்டவர்கள் கையில் அரசும் அதிகாரம் இருப்பதால் மருத்துவம் தரமா இல்ல, கல்வி தரமா. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், அந்த அம்மா தாமதமா வர்றாங்க. தலைமை ஆசிரியர், ஏமா லேட்டு, ஏமா தாமதம்? என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வர நேரம் ஆயிடுச்சு. ஏன் இது பள்ளிக்கூடம் இல்லையா? பள்ளிக்கூடம் தான், தரம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். உலக நாடுகளில் எல்லாம் அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது. என் நாட்டில் அரசு நடத்துவது தரங்கட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன செய்யணும்? என் அன்பு பிள்ளைகளே, புரட்சியாளர் சேகுவேரா சொல்றான், மக்களின் நலனுக்காக மக்களின் விருப்பத்திற்கேற்ப சேவை செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமானது உலகில் ஒன்றும் இல்லைங்கிறான். நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களின் அரசு கொடுத்து விடுங்கிறான். அப்படி மக்களுக்கானதை கொடுக்கிற மக்களின் அரசை அமைய செய்வது நமது கடமை. அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், ஆட்டம் பாட்டு மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. திடீர்னு வந்து இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான், ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அது எல்லாம் இருக்க வேண்டியதுதான். சில தம்பிகள் சொல்லுவாங்க, ஆஹா நமக்கு அரசியல் அது நமக்கு சரியில்லைங்க, நமக்கு எதுக்குங்க அது, நான் அவனை மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. எப்போ ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து நான் தெலுங்கு, ஆனால் என் தாய்மொழியே தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும்பாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் மலையாளி, ஆனால் எனக்கு மலையாளமே தெரியாது, தமிழ் தானே தெரியும். நான் என்ன சொல்லிப்பேன் நினைக்கிறேன், நீ இன துரோகி. தாய்மொழி மறந்தவனை நான் மனிதனாகவே சேர்க்கறது இல்லை, மனிதனாகவே எடுத்துக்கிறது. பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு மகன் காணாமல் போயிடறான். ஒரு தாய் சிறு வயதில் காணா போன மகனை தேடுறான். கடைசியாக அவன் நண்பன் வந்து சொல்கிறான், இந்த நாட்டில் இருக்கிறான்னு. அந்த நண்பனை கூட்டிக்கிட்டு தன் மகனை சந்திக்க ஓடுறான். பல ஆண்டுகள் கடந்து போய் அந்த மகனை சந்திச்சிட்டான். தாய் பேசுகிறா, இந்த தாயின் மொழி அவனுக்கு தெரியல, மறந்துட்டான். உடனே அந்த தாய் என்ன தெரியுமா செய்தால், அவர்களுக்கு ஒரு மரபு இருக்குது, முக்காடு போட்டிருக்கிறாள் அந்த இஸ்லாமிய தாய், அதை எடுத்து கழுத்து சுற்றி போட்டுக்கிறாள். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு சாவு இருந்தால் கழுத்து சுற்றி போட்டுருவாங்க. தன் மகன் இறந்துட்டான்ட்டு கழுத்து சுற்றி போட்டு நடந்து விட்டான். தாய்மொழி மறந்தவன் இறந்தவன். அயர்லாந்து விடுதலைக்கு புரட்சி செய்த டிவேலரா அவன்கிட்ட கேட்குறான், டிவேலரா உனக்கு வந்து அயர்லாந்து வேணுமா, உன் ஐரிஷ் மொழி வேணுமான்னு. அவன் சொல்லுகிறான், அன்பானவர்களே, என் தாய் நிலம் அயர்லாந்திற்கு இணையாக இன்னொரு தாய் நிலத்தை உலகில் நான் எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் ஐரிஷ் மொழி, என் தாய்மொழிக்கு இணையான மொழியை உலகத்தில் நான் எங்கும் பெற முடியாது. எனவே என் தாய்மொழி ஐரிஷ் தான் எனக்கு வேண்டும் என்கிறான். அந்த உணர்வு அது உனக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். ஒன்று நான் சொல்லுவேன், தமிழ் இன மக்கள் போல பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிக நாட்டம் கொண்ட இன மக்களை உலகில் பார்க்க முடியாது. பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. நீ நன்கு விளங்கணும். இந்த கேளிக்கையும் இந்த பாட்டும் கூத்தும் இசையும் புரட்சிக்கான வழித்தடங்களாக வடிவங்களாக இருக்கணும். என் தம்பி எழில் போட்ட நாடகத்தில் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்றான். அந்த பற இசைவளை வெளிச்சமிக்க உணர்ச்சியை தூண்டுது. ஒவ்வொன்றும் உனக்குள்ளே
உணர்வை ஊட்டி உன்னை ஒன்று திரட்டக்கூடிய பேராற்றல் கொண்ட கலை வடிவங்களாக இருக்கணும். அதை படைப்பாளிகளாக நீ இருக்கணும். என் அன்பிற்குரிய தம்பி தங்குகள், என் அருமை உடன் பிறந்தவர்களுக்கு சொல்லுவேன். அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது. சிந்தனையை கூர்மையாக்கு, செயலை நேர்மையாக்கு. அதான் நீ அடிமை தேசினத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டீர்கள். தமிழில் படிக்காமல் முதுகலை பட்டம் பெற்று ஒருவன் வேலைக்கு சென்று விட முடியும். தமிழனே இல்லாமல் ஒருவன் தமிழன் நாட்டை ஆண்டு விட முடியும். இந்த நிலை இழிவானதா பெருமைக்குரியதா என்பதை நீ சிந்திச்சு பார்த்துக்க. நீ ஆகச் சிறந்த இனத்தின் மகன். உன்னை விட உலகத்தில் அறிவார்ந்தவனே பெருமைக்குரியவனே இல்லை. வள்ளுவனை தாண்டி ஒரு சிந்தனையானலே இதுவரை பறக்கல. நல்லா கவனிச்சுக்க. நீ கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான். ஒன்று யோசிக்காமல் செய்வது, இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பதுங்கிறார். கன்ஃபியூசியஸ் சொல்றான், சரியானது என்று தெரிந்த பிறகு செய்யாமல் இருப்பதுதான் தோல்விக்கு காரணம்ட்டு. நம்ம பாட்டன் சொல்றான், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுங்கிறான் ஒரு பேரறிஞன். நம்ம பாட்டன் சொல்றான், எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குங்கிறான். அவன் சிந்திக்காதே உலகத்தில் எவனும் சிந்திக்கல. அவ்வையை தாண்டி அறிவு புகட்டிய ஒரு பெருமாட்டி இந்த மண்ணில் இன்னும் பிறக்கல. நீ ஆகச் சிறந்த பெருமைக்குரியவன். நிமிர்ந்து நில்லு, கை கட்டாத, கூல கும்பிடு போடாத. புரட்சியாளன் சேவிவரா சொல்றான், ஒருவன் காலில் விழுந்துதான் நான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து விடுவேன் என்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது ஒரு குத்து சண்டை. நீங்கள் விழுந்த உடனே தோல்வியை அறிவிப்பதில்லை, விழுந்தும் இயலாமல் இருக்கும் போதுதான் தோல்வியை அறிவிக்கிறான். இதைத்தான் என் உயிர் அண்ணன், என் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விழுவதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி என்கிறான். நன்கு கவனிச்சுக்கிறீங்க தேசியன பிள்ளைகளே. நாம் வீழ்ந்து விட்டோம், ஆனால் வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிர்த்து தலைப்பது போல தலைத்தெழ வேண்டிய கால தேவை, வரலாற்று கடமை உருவாகி இருக்கிறது. என்னினும் இளைய என் தம்பி தங்கைகளே, என் தேசத்தின் எதிர்கால நம்பிக்கைகளே, உங்களிடத்தில் அண்ணன் அன்போது வேண்டுவது ஒன்றுதான். சாதி மத உணர்ச்சியை சாகடித்து விட்டு தமிழர் என்கிற தேசிய இன உணர்வுக்குள் திரண்டு வலிமை மிக்க அரசியல் படையாக மாறி இந்த மண்ணை மக்களை காக்க வாருங்கள். இதை விட்டால் ஒரு வழி இல்லை. உன் நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் இதை காத்துவை. உன் தாத்தனும் பாட்டனும் கோடி கோடியாக சொத்தை வங்கியில் முதலீடு செய்யல, காரு பங்களா வச்சுட்டு போகல, ஏரியை வைத்தான், குளத்தை வைத்தான், ஆற வைத்தான், எல்லாத்தையும் வச்சுட்டு போனான், மலையை வச்சுட்டு போனான். இது எல்லாம் வளங்களும் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் பாட்டன் பாரதி பாடினான், நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு நிற்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று. உன் வளங்கள் களவு போகிறதே, அதை தடுப்பது யார் என்பதை நீ புரிஞ்சுக்க. இது ஏ வேலை ஓ வேலை இல்லை, நம் ஒவ்வொருத்தருடைய வேலை என்கிற நிலைப்பாடு, அந்த எண்ணம் உனக்கு வரணும். இதை விட்டுட்டா வேற வழி இல்லை. நீ புலம்பிக் கொண்டிருக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார். கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்கிறார். சிங்கமும் அல்ல, நாம் புலிகள், போர்க்குணமிக்க புலிகள், லட்சிய வெறி கொண்ட புலிகள். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், அதை உனக்கு இறுதியாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நீ யாருக்காக வேலை செய்யணும்னு நினைக்காத, நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதம் திமிரும் வரணும். நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டு இருக்கிறார். அப்படி அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டு வாருங்கள். அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை என்கிற புனித சுமந்தை கனவை சுமந்து நில்லுங்கள். நீங்கள் ஏன் படித்தோம், என்ன படிக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடார்கள். எதற்காக படிக்கிறோம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். இது ரொம்ப முக்கியம். எனவே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, வரலாற்றின் பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்கிறார் என் உயிர் அண்ணன், என் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் பார்வையாளர்களாக இருந்தது போதும், பங்கேற்பாளராக மாறுங்கள். கருத்தாளர்களாக இருந்து பயனில்லை, களப்பணியாளர்களாக மாறுங்கள். சுத்தம் சுகம் தரும் எல்லா சுபத்திலும் எழுதியிருக்கிறது. இறங்கி கூட்டுவது யார் என்று முடிவு செய்யுங்கள்.